சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வீட்டின் மேற்கூரையை பிரித்து உள்ளே குதித்த கொள்ளையர்கள் 6 பவுண்ட் தங்க நகைகள் 1 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். சங்ககிரி அருகே உள்ள மாவழிபாளையம் கொசவன்காடு பகுதியைச் சேர்ந்தவர் செல்லம்மாள். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் கணவர் இறந்ததால் தனியாக வசித்து வருகிறார். செல்லம்மாள் தனது விவசாய தோட்டத்தில் குடியிருந்து கொண்டு விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இரவில் செல்லம்மாள் கதவை தாழிட்டு தூங்க சென்று விட்டார். அப்போது தலையில் குல்லா அணிந்து மேலாடையின்றி இருந்த 3 பேர் வீட்டின் மேற்கூரையை பிரித்து உள்ளே குதித்துள்ளனர். செல்லம்மாவின் வாயை பொத்தி அவர் அணிந்திருந்த தோடு, மூக்குத்தி மற்றும் பீரோவில் இருந்த 6 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 1 கிலோ எடையுள்ள வெள்ளி பொருட்கள், 10,000 ரூபாய் ரொக்க பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டு கதவை வெளியே தாழிட்டு சென்றுள்ளனர். விடியும் வரை காத்திருந்த மூதாட்டி செல்லம்மாள் விடியற்காலை 5 மணிக்கு ஜன்னல் வழியாக சத்தமிட்டுள்ளார். அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து வீட்டை திறந்து செல்லம்மாவை வெளியே கூட்டி வந்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சங்ககிரியில் கடந்த 3ஆம் தேதி அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற அதிகாரியின் வீட்டில் பட்ட பகலில் புகுந்து 6 பவுண்ட் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற நபர்களை பிடிப்பதற்குள் போலீசாருக்கு சவால் விடும் வகையில் தனியாக இருந்த மூதாட்டியின் வீட்டில் நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.